இன்னைக்கு வந்து டிமார்ட் வந்துட்டு போயிட்டு வந்திருந்தோம். புது வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எல்லாமே வந்துட்டு ரேட்டோட வந்துட்டு சொல்றேன். யாராவது வந்துட்டு உங்களுக்கு டிமார்ட் வந்துட்டு போகணும்னாக்க இந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இவ்வளவு ரேட்ல வந்துட்டு இருக்குன்னு சொல்லி தெரியும் உங்களுக்குமே. அங்க டிமார்ட்ல வந்துட்டு ரேட் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கம்மியா தான் வந்துட்டு இருக்கும். புது வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பக்கெட் இதெல்லாம் வந்து தேவைப்பட்டுச்சு. அது வாங்குறதுக்காக தான் அதுக்கு கடைக்கு வந்துட்டு போயிருந்தேன். என்ன வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பக்கெட் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்துட்டு 99 rupees தான். அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்து டஸ்ட்பின். இந்த டஸ்ட்பின் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒண்ணு வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ரிங் மாதிரி. இங்க வந்துட்டு நம்ம வந்து குப்பை கவர் வந்துட்டு போட்டுட்டு அதுக்கு மேல வந்துட்டு இது வந்து போட்டோம்னாக்க நல்ல ஸ்ட்ராங்கா வந்துட்டு இந்த கவர் வந்துட்டு வெளியில வந்துட்டு வராம வந்துட்டு இருக்கும். நம்ம வந்து குப்பை போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா வந்துட்டு இருக்கும். இந்த டைம் தான் வந்துட்டு இந்த மாதிரி டஸ்ட்பின் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இல்லைன்னா வந்துட்டு மூடி போடுற மாதிரி தான் வந்துட்டு வாங்கியிருப்பேன். இதோட ரேட் வந்துட்டு 99 rupees தான். அப்புறம் இது பேப்பர் கப். டீ எல்லாம் வந்து போட்டு யாராவது வந்தாங்கன்னாக்கா டீ போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ரேட் வந்துட்டு 99 rupees. அப்புறம் புது வீட்டுக்கு வந்து 2 பாத்ரூம் இருக்குது. அதுக்கு 2 பாத்ரூமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பாத்ரூம் ப்ரஷ் வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு கிளீன் பண்றதுக்கு. ஒண்ணு வந்து இந்த ரவுண்டா இருக்கிற மாதிரி வாங்கிட்டு, ஒண்ணு வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்கு. இதோட ரேட் வந்துட்டு இது வந்து 149. அப்புறம் இதோட ரேட் வந்துட்டு இதுல வந்து போட்டிருக்காங்க, ஆனா எம்ஆர்பி வந்துட்டு கொஞ்சம் கம்மியா தான் வந்துட்டு இருக்கும். டிமார்ட்டோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியா வந்துட்டு இருக்கும். இது வந்து 170 போட்டிருக்கு, ஆனா 150 தான் வந்துட்டு பில் வந்துட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் குட்டீஸுங்களுக்கு வந்து லஞ்சுக்கு கொடுத்து வரக்கு டவல் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 6 கலர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த லஞ்சுக்கு கொடுத்து வந்த டவல் எல்லாமே, கிச்சன் டவல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா கிளீன் பண்ற டவல் எல்லாமே வந்துட்டு அங்க டிமார்ட் வந்து ரொம்ப கம்மியா வந்துட்டு இருக்கும். இதோட ரேட் வந்துட்டு ஒண்ணு வந்து 39 rupees தான். கலர் கலரா வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. 2 பேருக்கும் கொடுத்து வந்தோமா, அதனால எனக்கு கொஞ்சம் டவல் வந்துட்டு பத்தாம வந்துட்டு இருந்துச்சு. அதனால பண்ணிட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் கொடுத்து வர்றதுக்கு இது வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இது ஃபுல்லா இது வந்து அரிசி பருப்பு தான் வந்துட்டு இருக்குது. பொட்டுக்கடலை, அப்புறம் பாசி பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை, என்ன பருப்புல காலி ஆயிருந்துச்சோ அந்த பருப்புலாம் வந்துட்டு வாங்கிட்டு இருந்தேன். இது வந்துட்டு பொங்கல் பச்சரிசி, அப்புறம் பச்சை பயிறு, இது எல்லாத்தையும் அப்படியே உள்ளே வச்சிடலாம். இனி வந்துட்டு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த பொருளுமே வந்துட்டு எடுத்து வைக்கல. எல்லாமே வந்துட்டு அப்படியே அப்படியே வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு ரூமா வந்துட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டே வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா உப்பு பாக்கெட்டு, துவரம் பருப்பு, கடலை பருப்பு வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். பருப்போட ரேட் எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டு ஆயிடுச்சு. இப்ப என்னமோ இதை எடுத்து தனியா கீழே வந்துட்டு வச்சிடலாம். இது எல்லாமே வந்துட்டு பருப்பு ஐட்டம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கெட் ஃபுல்லா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு 2 ஜார் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன், கண்ணாடி பாட்டில். இதோட ரேட் வந்து ஒரு 69. நல்ல கியூப்பா வந்துட்டு ரொம்பவே அழகா வந்துட்டு இருந்துச்சு. 1/2 kg வந்துட்டு பருப்பு எல்லாமே வந்துட்டு பிடிக்கும். இது சாப்பிட்ற சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. பாட்டில பார்த்தோன்னே வாங்காம வர்றதுக்கே மனசு வர மாட்டேங்குது. பாட்டில் எல்லாமே வந்துட்டு அங்க ரொம்பவே சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் 2 பாட்டில் மட்டும் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் குட்டீஸ்ங்களுக்கு லஞ்ச் பேக் வந்துட்டு ஒரு 3 மாசம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுனால வாங்கினது. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னாக்க 500 ரூபாய்க்கு ஒரு பேக் வந்துட்டு வாங்கிட்டோம். ஆனா வந்துட்டு கிழிஞ்சிருச்சு. அது சரி சொல்லிட்டு தம்பிக்கு மட்டும் கிழிஞ்சிருச்சு, பாப்பாக்கு நல்லாதான் வந்துட்டு இருக்குது. சரி 2 பேருக்குமே வந்துட்டு வாங்கிடலாம் சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பேக் வந்துட்டு வாங்கிட்டோம். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 169. பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த பிங்க் கலர், தம்பிக்கு வந்து இந்த ப்ளூ கலர் வர மாதிரி. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பேக் வந்துட்டு வாங்கியிருந்தாங்க.
வெளியில எல்லாம் போனாக்க பாக்கெட்லயே போனு அந்த கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வைக்கணும் இல்ல சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேக் வந்துட்டு வாங்கினாக்க ரொம்பவே ஈஸியா வந்துட்டு இருக்கும் வெளியில போறவங்க டிராவல் பண்ண போதெல்லாம். இந்த பேக் வந்து ரொம்பவே சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 399 rupees தான். இங்க பாருங்க 4 லேயர் ஜிப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய திங்ஸ் வந்துட்டு உள்ள வந்துட்டு வச்சுக்கலாம். இங்க ஒரு ஜிப் இருக்குது, இதுக்குள்ள ஒரு ஜிப் இருக்குது. இங்க பாருங்க ரொம்ப பக்கத்துல வந்துடாத. அப்புறம் இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, அப்புறம் இதுக்குள்ள கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு, அப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 இருக்குது. நிறைய இது வந்துட்டு வச்சுக்கலாம். இந்த பேக் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் வெளியில போறப்ப. இந்த பேக் வந்துட்டு வாங்கியிருந்தோம். அப்புறம் ப்ரஷ், புது வீடு மாதிரி எல்லா ப்ரஷும் வந்து தூக்கி போட்டாச்சு. எல்லாருக்கும் வந்து ப்ரஷ் வந்து வாங்கியாச்சு. அப்புறம் இது வந்து குட்டீஸ்களுக்கான ப்ரஷ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த தண்ணினா வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இது வந்து இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி வந்துட்டு இருக்கும். ரொம்ப கிச்சனுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கும். இந்த வைப் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது இதோட ரேட் வந்துட்டு 49 rupees. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிச்சனுக்காக தான் வந்து வாங்கியிருக்கேன். தண்ணி வந்துட்டு வைப் பண்றதுக்காக. நம்ம வந்து பாத்திரம் வந்து கழுவி வச்சுட்டோம்னா தண்ணி வந்துட்டு வெளில வந்துட்டு வரும். அது எடுத்து வச்சுட்டு வந்து வைப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி வந்து நல்ல தட்டு வந்துட்டு வெளில வந்துட்டு வந்துடும். இதை வந்துட்டு ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து இதோட ரேட் வந்து எனக்கு இதுல வந்து 170 போடுறது. ஆனா எம்ஆர்பி வந்துட்டு டிமார்ட்டோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வந்துட்டு இருக்கும். பில்ல பக்கத்துல தெரியும். இதுல வந்து இதான் போட்டிருக்கு. அப்புறம் கிச்சன் சிங்க் கிளீன் பண்றதுக்கு இந்த ப்ரஷ் வந்துட்டு ஒன்று வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு மக்கு. இந்த ப்ரஷோட ரேட் வந்துட்டு 105. ஆனால் ரேட் வந்துட்டு இதில் வந்து கம்மியாக தான் வந்துட்டு இருந்திருக்கும். அதில் பில்ல பத்தாக்க வந்துட்டு தெரியும். அப்புறம் இந்த மக்கோட ரேட் வந்துட்டு 49 rupees. நல்ல ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்குது. அப்புறம் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதோட ரேட் வந்துட்டு 49. அப்புறம் இந்த பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு இந்த ப்ரஷ் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்துட்டு 160. எல்லாமே கிளீனிங் ஐட்டம் தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த பழைய வீட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒண்ணு தான் வாங்கல, மாப் போடுறதுக்கு அதான் வந்துட்டு வாங்கல. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு நாளைக்கு வந்துட்டு வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வந்தாச்சு. நான் நினைச்ச மாதிரி வந்துட்டு அங்க வந்துட்டு இல்ல. இன்னொரு நாளைக்கு வந்துட்டு வாங்கிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு லூலு போய் வந்துட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் திங்ஸ் லிக்விட் ஐட்டம்லாம் வந்துட்டு போய் வாங்க வேண்டியது இருக்கு. அது லூல தான் போய் வந்து வாங்கணும். அங்கே கொஞ்சம் ரேட் வந்துட்டு அங்க ஐட்டம்லாம் வந்துட்டு அங்க வந்து கொஞ்சம் கம்மியா வந்துட்டு இருக்கும். அதனால லூலு போறப்ப வந்துட்டு அங்க வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க என்னென்ன கம்மியா இருக்கோ அதை மட்டும் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தோம். அப்புறம் இந்த முறமும் இந்த ப்ரஷும் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா 49 rupees. இது வந்துட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன். 99 rupees. இது வந்துட்டு வாங்கிட்டு பீச் கலர் நல்லா இருந்துச்சு. ஒரு குட்டி முறம். அதுக்கப்புறமா ஒரு மேட். இந்த மேட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 149. மெயின் டோருக்கு வந்து முன்னாடி வந்து போட்டுக்கலாம் சொல்லிட்டு இது வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ப்ரெஷ் எல்லாம் வந்துட்டு மாட்டி வைக்கிறதுக்காக பாத்ரூம்ல கிச்சன்ல மாட்டி வைக்கிற அந்த ஹூக் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கு. எங்கேயுமே வந்துட்டு ஆணி அடிக்க கூடாது, அதனால பண்ணிட்டு இந்த மாதிரி ஹூக் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ரேட் வந்துட்டு 59. அப்புறம் கொஞ்சம் கிளிப்பு லப்பர் பேண்ட்லாம் வந்துட்டு இந்த குட்டி பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கு. எத்தனை லப்பர் பேண்ட் வாங்கினாலும் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க என் பாப்பா. இந்த கலர் லப்பர் பேண்ட் இது வந்துட்டு 49. அப்புறம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா 35. இந்த கிளிப் வந்துட்டு 2 கிளிப்பும் சேர்ந்து 49. ஒரு பெரிய கேட்ச் கிளிப் இது வந்துட்டு இதுவும் 49 ஒயிட் கலர்ல. அவ்வளவுதானா?
அப்புறம் லாஸ்டா வந்து இந்த பக்கெட்டோட ரேட் வந்துட்டு 199. நல்ல ஸ்ட்ராங்கா ரொம்ப நல்லா இருக்குது. என்ன தேவையோ அந்த பொருள் மட்டும் தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம். எக்ஸ்ட்ரா எந்த பொருளுமே வந்துட்டு வாங்கவே இல்லை. தேவையில்லாம நிறைய பொருளை வாங்கிட்டு வந்து வீடு காலி பண்ணும் போது தான் தெரியுது இவ்வளவு பொருளை ஏற்றி இறக்கக்குள்ளேயும் வந்துட்டு பெரும்பாடு பட்டு போயிட்டோம். அதனால எனக்கு தேவையில்லாத பொருளா வந்துட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவையான பொருள் மட்டும் தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்திருக்கு. இந்த பொருள் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இனி வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்துட்டு வந்திருந்தோம். அதை இனி எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வந்துட்டு வைக்கணும். 2-3 நாளா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பொருளா வந்துட்டு எடுத்து வந்துட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு பெரிய பொருள் எல்லாமே வந்துட்டு எடுத்து வந்தாச்சு. அப்புறம் சின்ன சின்ன பொருள் எல்லாத்தையும் வந்துட்டு கார்லயே தான் நாங்களே போய் 3 மாடிக்கு ஏறி இறங்கி கால்ல பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்குதான் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. ஆனால் கடைக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் பாத்ரூம் கிளீன் பண்றதுக்குலாம் வந்து வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு போய் இன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து அரேஞ்ச் பண்றது, ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருமே வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஹோம் டூர் வந்துட்டு நான் போடுறேன்.